நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாஜகவுக்கு மகாத்மா காந்தியும் மக்கள் நலனும் பிடிக்காது என்பதால் தான் அவரின் பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை காலி செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர், தமிழ்நாடு முன்னேறவில்லை என விமர்சிக்கும் பிரதமரும் ஆளுநரும் முதலில் மத்திய அரசு வெளியிடும் தரவுகளை படித்துவிட்டு பேச வேண்டும் எனவும் கூறினார். நம்ம அரசோட திட்டமிட்ட செயல்பாடுகளால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல. அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டித்தான் சொல்றேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயும் தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில தான் ஒன்றிய அரசின் அறிக்கை தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு. சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 நாள் திட்டத்திலேயே 50 நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்ல. இந்த நிலையில 50 நாள் எப்படி மேஜிக் மாதிரி 120 நாட்களாக உயரும்? ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா? 120 நாள் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. அது வெறும் மாயதான். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.